அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லலாங்க. எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்திங்கன்னா, இன்று மற்றும் நாளை 2 நாளுமே நமக்கு புரட்டாசி மாதத்திற்குண்டான வளர்பிறை பஞ்சமி வருதுங்க. வளர்பிறை பஞ்சமி அப்படிங்கிறது வாராகியம்மன் வழிபாட்டுக்கு உகந்த ஒரு திதியாக கருதப்படுது. மேலும் வாழ்க்கையில் நல்ல ஒரு செல்வ வளம் உண்டாகணும், வாழ்க்கையில் நல்ல அடுத்த கட்டத்துக்கு முன்னேறணும், சொந்த வீடு அமையணும், குழந்தை பாக்கியம் கிடைக்கணும் அப்படிங்கிற மாதிரி வேண்டுதல்களுக்கெல்லாம் இந்த வளர்பிறை பஞ்சமி அப்படிங்கிறது ஒரு சிறந்தது அப்படின்னே சொல்லலாம். மேலும் இது பார்த்திங்கன்னா நவராத்திரியில் வரக்கூடிய வளர்பிறை பஞ்சமியாக இருக்கிறதுனால ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு நாள் அப்படின்னே சொல்லலாம். ஏற்கனவே இந்த நாளில் எந்தெந்த மாதிரியெல்லாம் வழிபாடு செய்யணும், எந்த மாதிரி தீபம் ஏற்றணும், எந்த மாதிரி பரிகாரம் செய்யணும் என்பது குறித்து 3 வீடியோக்கள் போட்டிருக்கிறேன். இது வரைக்கும் பார்க்காம இருந்தீங்க அப்படிங்கும்போது இந்த வீடியோ முடியும் இல்லையா, அதனுடைய எண்டு ஸ்க்ரீனில் அதனுடைய லிங்க் எல்லாம் நான் கொடுக்குறேன். மறக்காமல் கிளிக் பண்ணி பாருங்கள். எல்லாமே ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும், ஆனால் ரொம்பவுமே பவர்ஃபுல்லாக இருக்கும். இந்த பஞ்சமி திதி எப்போ தொடங்குச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா, இன்று காலை 7:23 அப்படிங்கும்போதே தொடங்கிடுச்சுங்க. இது எப்போ முடியுது அப்படின்னு பார்த்திங்கன்னா, நாளைக்கு காலையில் 8:06 அப்படிங்கும்போது முடியுது. இன்றைக்கி நமக்கு மைத்திர முகூர்த்த நேரமும் இருக்குது. அதாவது நிறைய கடன் வாங்கிட்டு அதனுடைய வட்டி கூட கட்ட முடியாமல் ரொம்ப கஷ்டப்படுறாங்க பார்த்திங்களா, அவங்களாம் மைத்திர முகூர்த்த நேரத்தை பயன்படுத்தி பலனடைஞ்சிருக்காங்க. அந்த மாதிரி ஒரு நேரம் இன்றைக்கி நமக்கு 8 மணிலேருந்து 11 மணி வரைக்கும் இருக்குது. அது குறித்து ஏற்கனவே நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தேன். நைட்டு அவசர பதிவு அப்படின்னு சொல்லி போட்டிருந்தேன். இன்றைக்கி வளர்பிறை பஞ்சமியும் இருக்கிறதுனால நீங்கள் அந்த பரிகாரத்தை செய்வதன் மூலமாக உங்களுக்கு நல்ல ஒரு ஃபாஸ்டான ரிசல்ட்டு கிடைக்கும். நீங்கள் அந்த வீடியோவுடைய லிங்க்கையும் நான் கொடுக்குறேன். அதை நீங்கள் பார்த்துட்டு அந்த டைம் நோட் பண்ணி வச்சுட்டு அதுக்குள்ளார அந்த பணத்தை நீங்கள் எடுத்து வைங்க. நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்கும். சரி, அதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ நான் இன்றைக்கி செய்ய வேண்டிய பூஜை இல்லாத வழிபாடு இல்லாத முறை குறித்து சொல்லிடுறேன். ஏன்னா ஏற்கனவே நான் போட்ட 3 வீடியோலையுமே சுத்தமாக இருக்கக்கூடிய பெண்கள் தான் செய்யணும், மேலும் பிறப்பிறப்பு தீட்டு இருந்தால் செய்யக்கூடாது, பீரியட்ஸாக இருந்தால் செய்யக்கூடாது, வீட்டில் அசைவம் செஞ்சுருந்தீங்கன்னா செய்யக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ரூல்ஸ் எல்லாம் வச்சு தான் சொல்லியிருந்தேன். ஆனால் நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் தான் சில விசேஷமான நாட்கள் திதிகள்னு வரும்போது பூஜை இல்லாத வழிபாடு இல்லாத முறை குறித்தும் சொல்லுவேன் இல்லையா. அதுவும் இது ஒரு அதிசக்தி வாய்ந்த சேர்க்கை கொண்ட நாளாக இருக்கிறதுனால இந்த நாளில் கண்டிப்பாக நம்ம ஒரு சிம்பிளான பரிகாரத்தையாவது செஞ்சோம்னா தான் நம்முடைய வாழ்க்கையை அடுத்த கட்டத்துக்கு முன்னோக்கி பயணிக்க முடியும். அதனால் இப்போ நான் சொல்கிறதுக்கு எந்த ரூல்ஸும் இல்லைங்கிறதுனால இதை எல்லாருமே செய்யுங்க. ஏற்கனவே அந்த பரிகாரம் செஞ்சவங்களும் தாராளமாக இதை செய்யுங்க. எந்த தவறுமே கிடையாது, உங்களுக்கு எக்ஸ்ட்ரா பெனிஃபிட் தான் கிடைக்கும். சரி, இது எந்த நேரத்தில் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த நேரத்தில் வேணாலும் செய்யலாம். ஏன்னா நம்ம அதுக்கு தான் பூஜையெல்லாம் செய்ய போகிறது இல்லையா. இப்போ பூஜை அறைக்கு சில வாய்ப்பு கிடைக்கிற பெண்கள் மாலை வேளையில் வாராகியம்மன் வழிபாடு செய்யும்போது இந்த பரிகாரத்தை செய்யுங்க. பூஜை செய்ய முடியாத சூழ்நிலையில் இருக்கிறவங்க, வேற்று மதத்தை சார்ந்தவங்கெல்லாம் இப்போ இந்த வீடியோ பார்த்து உடனேயுமே கூட செய்யலாம். நல்ல பலன் கிடைக்கும். இதுக்கு நமக்கு தேவையான பொருட்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல ஒரு பியூரான ஒயிட் ஷீட் எடுத்துக்கோங்க. எந்த ஒரு கோடுகளும் கிறுக்கல்களும் இல்லாத மாதிரி நல்ல ஒரு பேப்பராக எடுத்துக்கோங்க. அன்ரூல்டு ஷீட்டை எடுத்துக்கோங்க. சதுர வடிவில் கட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது க்ரீன் கலரில் இங்க் வரக்கூடிய பேனா, ஸ்கெட்ச் பென்சில், மார்க்கர், இதில் 3ல் ஏதாவது ஒன்று எடுத்துக்கோங்க. ஏன்னா பச்சை நிறம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா பணவசியத்தை ஈர்க்கக்கூடிய சக்தி கொண்டது. அடுத்து நமக்கு தேவையான பொருள் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு சிறு துண்டு பச்சை கற்பூரம் தேவைப்படுது. பச்சை கற்பூரம் வீட்டில் இல்லை அப்படிங்கிறவங்க ஏலக்காய் பயன்படுத்திக்கோங்க. இந்த ஏலக்காய் நீங்கள் எடுத்துக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா விதைகளெல்லாம் வெளியில் தெரியாத மாதிரி நல்ல ஏலக்காயை எடுத்துக்கோங்க. இந்த பச்சை கற்பூரம், ஏலக்காய் ரெண்டுமே பண ஈர்ப்பு சக்தி கொண்டது தான். அதனால் ஏதாவது ஒன்று நீங்கள் எடுத்துக்கோங்க. அடுத்தது ஏதாவது ஒரு ரூபாய் நோட்டு தேவைப்படுது. உங்கள் வசதிக்கு தகுந்த மாதிரி 10 ரூபாயோ, 20 ரூபாயோ, 50 ரூபாயோ, 100 ரூபாய், 500 ரூபாய்னு ஏதாவது ஒரு ரூபாய் நோட்டு எடுத்துக்கோங்க. ஏன்னா இது பார்த்திங்கன்னா நம்ம முழுக்க பணவரவுக்காக தான் செய்ய போகிறோம். அப்போ பணம் தான் பணத்தை ஈர்க்குங்கிறதுனால தான் நம்ம இது போல் ரூபாய் நோட்டை எடுத்துக்கிறோம். இப்போ நான் சொன்ன இந்த பொருட்கள் எல்லாம் எடுத்துகிட்டு வீட்டில் ஒரு அமைதியான இடத்துல உட்காந்துக்கோங்க. அது உங்களுடைய ஹாலாக இருக்கலாம், பெட்ரூமாக இருக்கலாம், பூஜை ரூமாக இருக்கலாம். எங்கே உட்காந்தா உங்களுடைய மனசு ரிலாக்ஸாக இருக்குதோ அங்கே நீங்கள் உட்காந்துக்கோங்க. மூச்சு நல்லா ஆழமாக இழுத்து விடுங்க. தேவைப்பட்டுச்சு அப்படின்னா தண்ணீர் குடிங்க. இந்த சமயத்தில் எந்த ஒரு கஷ்டங்களையும் கவலைகளையும் உங்கள் மனசில் போட்டு குழப்பிக்க
யோசிக்காமல் நல்ல ரிலாக்ஸாக வந்து இருங்க. இப்போ நம்ம எடுத்துகிட்டு வந்த அந்த பேப்பரில் இப்போ நான் ஸ்க்ரீனில் காட்டக்கூடிய இந்த சிம்பிளை வந்துட்டு நீங்கள் வரைஞ்சிக்கணும். இதுக்கு பார்த்தீங்கன்னா அதிக அளவு பணத்தை ஈர்க்கக்கூடிய சக்தி வந்து உண்டு. நம்மளுடைய சேனலில் நிறைய சிஜில் சிம்பிள்ஸ் குறித்து நான் உங்களுக்கு தொடர்ந்து வந்து பதிவேற்றம் செஞ்சுட்டு தான் இருக்கேன். அதெல்லாம் வரைந்த நிறைய சகோதரிகளுக்கு நல்ல பலன்கள் கிடச்சிருக்கிறத என் கூட வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. மேலும் இதுக்கு எந்த ஒரு ரூல்ஸும் இல்லைங்கிறதுனால ஈஸியாகவே எங்களால் செய்ய முடியுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் நீங்களும் வந்துட்டு இப்போ நான் காட்டக்கூடிய இந்த சிம்பிளை வந்துட்டு வரைஞ்சிக்கோங்க. இது நான் உங்களுக்கு அப்படியே பிரிண்ட் அவுட்டாக எடுத்து காட்டியிருக்கேன். அதனால் இது வந்துட்டு உங்களுக்கு பிளாக் கலரில் தெரியும். ஆனால் நீங்கள் வந்து க்ரீன் கலரில் வந்து வரைஞ்சிக்கோங்க. முதல்ல ஒரு கொக்கி மாதிரி வந்து ஒரு சிம்பிள் போட்டுக்கோங்க. அடுத்தது ஒரு குறுக்க ஒரு கோடு போட்டு அதை நீங்கள் அப்படியே வந்து ஜாயின் பண்ணணும். இப்படி ஜாயின் பண்ணும்போது கொஞ்சம் வளைவாக வந்து ஜாயின் பண்ணுங்கள். ஏன்னா இது நம்மளுக்கு பார்க்கும்போது இன்ஃபினிட்டி சிம்பிள் மாதிரி தெரியணும். ஏன்னா இன்ஃபினிட்டி சிம்பிள் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா முடிவில்லாத பண வரவை தரக்கூடியது அப்படின்னே சொல்லலாம். நம்ம வாழ்க்கையின் இறுதி வரைக்கும் நமக்கு பணம் வந்துகிட்டே இருக்கணும் இல்லையா? அதுக்காக தான் இந்த சிம்பிளை வந்துட்டு நாம் பயன்படுத்துகிறோம். அடுத்து இதுக்கு மேலே ஒரு சின்ன வட்டமும் கீழே இந்த பக்கம் ஒரு வட்டமும் வந்து போட்டுக்கோங்க. கீழே வந்துட்டு ஐ ஹாவ் லாட்ஸ் ஆஃப் மணி அப்படின்னு சொல்லி எழுதிக்கோங்க. அதாவது என்னிடம் நிறைய பணம் இருக்கிறது அப்படின்னு வந்து அர்த்தம். நீங்கள் இங்கிலீஷ்லேயும் எழுதிக்கலாம், தமிழ்லேயும் எழுதிக்கலாம். இங்கிலீஷில் எழுதும்போது இப்படி கேபிட்டல் லெட்டரில் எழுதிக்கோங்க. இப்போ இதே சிம்பிளை உங்களுடைய இடது கையில் ஏதாவது ஒரு இடத்துல நீங்கள் வரைஞ்சிக்கலாம். ஒன்றா வந்து உங்களுடைய கட்டை விரலுக்கு கீழே உள்ள இந்த சுக்கரமேட்டு பகுதியிலையும் வரைஞ்சிக்கலாம். இல்லைன்னா உங்களுடைய மணிக்கட்டு பகுதி இருக்குது இல்லையா, ரிஸ்ட் பகுதி, அங்கேயும் வந்து வரைஞ்சிக்கலாம். எங்கே வரைஞ்சிங்கனாலும் இதே க்ரீன் கலரை பயன்படுத்தி வரைஞ்சிக்கோங்க. அடுத்து இப்போ இந்த பேப்பர் வந்து ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கு மேலே அந்த ரூபாய் நோட்டை வந்து நீங்கள் முதல்ல வந்து சுருட்டிக்கோங்க. அது பொறுமையாக வந்து சுருட்டுங்க. நல்லா சுருட்டிட்டு அதுக்கு நடுவில் ஹோல் வரும் இல்லையா, ஓட்டை மாதிரி தெரியும் இல்லையா, அந்த ஓட்டைக்குள்ளே பச்சை கற்பூரத்தையோ இல்லை ஏலக்காயோ வந்துட்டு நீங்கள் போட்டுருங்க. அடுத்தது இப்போ இந்த வரைஞ்சி வச்சேன் பாருங்கள் பேப்பர், இந்த பேப்பர் மேலே அந்த சுருட்டி வச்ச ரூபாய் நோட்டை நீங்கள் வச்சு மேலே நல்லா வந்து சுருட்டிக்கோங்க. அதாவது இப்போ இந்த பேப்பருக்குள்ளே ரூபாய் நோட்டு வந்து இருக்கணும். ரூபாய் நோட்டுக்குள்ளே பச்சை கற்பூரமோ அல்லது ஏலக்காயோ வந்து இருக்கணும். இந்த மாதிரி வந்து பண்ணிக்கோங்க. இப்போ இதைய ஒரு நூல் போட்டு கட்டிக்கோங்க. இது கட்டுறதுக்கு நீங்கள் மஞ்சள் நிற நூல், பச்சை நிற நூல், வெள்ளை நிற நூல், இந்த 3 கலரில் ஏதாவது ஒரு நூலை வந்து பயன்படுத்திக்கலாம். இப்போ இது என்ன பண்ணுறீங்கன்னா உங்களுடைய கையில் இந்த சிம்பிள் வரைஞ்சிங்க இல்லையா, அதுக்கு மேலே வந்து வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்போ இடது கையில் நம்ம வரைஞ்சிருக்கோம், அது மேலே வச்சுக்கிறோம். இப்போ வலது கை கொண்டு மூடிக்கணும். மூடிக்கிட்டு இப்போ ஐ ஹாவ் லாட்ஸ் ஆஃப் மணின்னு சொன்னோம் இல்லையா, அதையே வந்துட்டு நீங்கள் சொல்லுங்கள். ஐ ஹாவ் லாட்ஸ் ஆஃப் மணி, ஐ ஹாவ் லாட்ஸ் ஆஃப் மணி அப்படின்னு சொல்லுங்கள். என்னிடம் நிறைய பணம் இருக்கிறது, என்னிடம் நிறைய பணம் இருக்கிறதுன்ட்டு சொல்லுங்கள். நல்லா மனதார சொல்லுங்கள், வாய் அளவில் சொல்லாதீங்க. இப்படி சொல்லி முடிச்ச கையோட உங்ககிட்ட நிறைய பணம் இருக்கிற மாதிரி நீங்கள் ஒரு நிமிடம் கற்பனை பண்ணி பாருங்கள். பேங்க் அக்கௌண்ட்டில் நிறைய பணம் வந்து உங்களுக்கு கிரெடிட் ஆகிற மாதிரியும், நல்ல ஒரு பீரோவில் பணம் வைக்கக்கூடிய இடத்துல கட்டாக ரூபாய் நோட்டுகள் இருக்கிற மாதிரியும், நம்மளுடைய பர்ஸு நிறைய பணம் இருக்கிற மாதிரியும், பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நம்ம நல்லா ஃப்ரீயாக இருக்கோம், எந்த பண கஷ்டமுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தை உங்களுடைய மனசில் வந்து கொண்டு வந்துக்கோங்க. இப்படி நல்லா எனர்ஜைஸ் பண்ணினதுக்கு அப்புறமா இந்த ரோல் பண்ணி வச்சதை உங்களுடைய பீரோவில் பணம் வைக்கக்கூடிய இடத்துல நீங்கள் வைக்கலாம். இல்லை ஹேண்ட்பேக்கில் தனியாக ஒரு ஜிப்பில் போட்டு வைக்கலாம். இல்லை பர்ஸ்லேயும் கூட நீங்கள் தனியாக வந்து வைக்கலாம். இது வந்து அப்படியே இருக்கட்டும், எத்தனை நாள் வேணாலும் அப்படியே வந்து இருக்கட்டும். இப்போ இந்த பேப்பர் இருக்கு இல்லையா, அது கிழிஞ்ச சமயத்தில் மட்டும் நீங்கள் அதை தூக்கி கால்படாத இடத்துல போட்டுக்கலாம். மற்றபடி இது வந்து இத்தனை நாள் தான் இருக்கணும் அப்படின்றல எந்த ரூல்ஸுமே கிடையாது. இந்த ரூபாய் நோட்டை செலவு பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் பண்ணிக்கலாம். ஏதாவது ஒரு மங்கள பொருட்கள் வாங்குவதற்கு, சுப செலவுகள் செய்வதற்கு தாராளமாக பயன்படுத்திக்கலாம். ஆனால் குறைந்தபட்சம் 1 மாதம் வரைக்குமாவது இது அப்படியே உங்களுடைய பணப்பெட்டியில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இன்னும் நல்ல வந்து ஒரு பண சேர்க்கையை இது ஏற்படுத்தி தரும். இந்த வீடியோ குறித்து உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், தெளிவுபடுத்துகிறேன். பிடிச்சிருந்தால் மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.